வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. சமாதானம்தான் உயர்ந்த வெற்றி. உலகத்தை மாற்றும் சக்தி கொண்டது அதுதான். உலகம் முழுவதும் சத்தம் கேட்கிறது. ஆனால் அந்த சத்தம் வெற்றியின் சத்தமா? அது வலியும் பயமும் பிரிவும் அல்லவா? போர் நின்றால்தான் மனிதன் வாழ்வான். ஒரு குண்டு விழும்பொழுது ஒரு நாட்டின் எல்லை மட்டும் உடையாது, ஒரு தாயின் இதயமும் உடைகிறது. ஒரு சண்டை தொடங்கும் பொழுது ஒரு மனிதன் மட்டுமல்ல, முழு மனிதத்துவமே காயமடைகிறது. உலகத்தை மாற்றும் சக்தி கொண்டது சமாதானம் ஒன்றுதான். எல்லோரும் மண்ணில் பிறந்தவர்கள், ஒரே வானத்தின் கீழ் வாழ்கிறவர்கள். ஏன் ஒருவரை ஒருவர் எதிரியாக பார்க்க வேண்டும்? மதம், மொழி, எல்லை எல்லாம் மனிதன் உருவாக்கியது. ஆனால் உயிர் எல்லோருக்கும் ஒரே மாதிரி. போர் வெறுப்பால் தொடங்குவதில்லை, பயம்தான் அதன் விதை. நான் தோற்று விடுவேனோ, நான் இழந்து விடுவேனோ, இந்த எண்ணம்தான் மனிதனை மனிதனுக்கு எதிரியாக மாற்றுகிறது. அதில் சேரும் அகந்தை, பேராசை, அதிகார ஆசை. அது ஒரு சிறிய தீப்பொறியை பெரிய உலகப் போராக மாற்றுகிறது. போரில் யாரும் ஜெயிக்கவில்லை. ஒரு பக்கம் வெற்றி என்று சொல்லலாம். ஆனால் இரு பக்கமும் இழப்பது மனித வாழ்க்கை, அமைதி, எதிர்காலம். போர் முடிந்த பிறகு மீதமிருப்பது சிதைந்த நகரங்கள் மட்டுமல்ல, சிதைந்த மனங்களும் தான். அமைதியை தேர்வு செய்ய வேண்டும். புரிதலை வளர்த்து கொள்ள வேண்டும். மற்றவரின் வலியை உணர வேண்டும். அகந்தையை விட வேண்டும். நான் என்ற எண்ணமே சண்டையின் வேர். மன்னிப்பை கற்றுக்கொள். மன்னிப்புதான் மிகப்பெரிய சக்தி. உரையாடலை தொடங்கு. பேசினால் தீராத பிரச்சனை இல்லை. அன்பை பரப்பு. அன்புதான் எல்லா எல்லைகளையும் உடைக்கும். போர் அது தீ போல, அது எதையும் எரித்துவிடும். அமைதி அது மழை போல, அது உயிரை வளர்க்கும். நீ தீயாக இருக்க விரும்புகிறாயா, மழையாக இருக்க விரும்புகிறாயா? உலகத்தை மாற்ற பெரிய சக்தி தேவையில்லை, ஒரு நல்ல மனம் போதும். ஒரு மனிதன் அமைதியை தேர்வு செய்தால் ஒரு குடும்பம் மாறும். ஒரு குடும்பம் மாறினால் ஒரு சமூகம் மாறும். சமூகம் மாறினால் உலகமே மாறும். போரை கைவிடு, அமைதியை அணை. போராடாமல் வெல்லும் ரகசியம் இருக்கிறது. கத்தாமல் வெல்லும் ஒரு சக்தி இருக்கிறது. அதுதான் உள்ளத்தின் அமைதி. வெள்ளை கொடியை உயர்த்துவது தோல்வி அல்ல, ஒரு பெரிய வெற்றியின் ஆரம்பம். இன்று நீ நிறுத்திக்கொள், நீ ஓடிக்கொண்டிருந்த அந்த போராட்டத்திலிருந்து. ஏனென்றால் அமைதியில்தான் மிகப்பெரிய வெற்றி மறைந்திருக்கிறது. எதிர்கொள்ளும் ஒவ்வொரு போராட்டமும் நம்மை வடிவமைக்கத்தான் வருகிறது. நீ யோசிக்கிறாய், ஏன் என் வாழ்க்கையில் இத்தனை கஷ்டம் என்று. ஆனால் உண்மை என்ன? கஷ்டம் வந்த இடத்தில்தான் ஒரு சக்தி உருவாகிறது. கடலில் அலை இல்லை எனில் அதன் ஆழம் புரியாது. அதுபோல வாழ்க்கையில் சோதனை இல்லை எனில் வலிமை வெளிப்படாது. போராட்டம் என்பது ஒரு அழைப்பு. நீ இன்னும் உயர வேண்டிய நேரம் வந்து விட்டது என்று வாழ்க்கை உனக்கு தரும் ஒரு அறிகுறி. ஒரு கதவு மூடும் பொழுது நீ அழுகிறாய். ஆனால் அதே நேரத்தில் 3 கதவுகள் திறக்கப்படுகிறது. அதை காணாததுதான் உன் கவலை. சண்டையிட்டு வெல்ல நினைக்கிறாய். ஆனால் நான் சொல்வது அமைதியாக இரு. உன் மனதில் அமைதியை நிறுத்து. நீரில் கல் எறிந்தால் அலை வரும். ஆனால் விட்டுவிட்டால் மீண்டும் அமைதி திரும்பும். அதுபோலதான் வாழ்க்கையிலும் அமைதியை தேர்வு செய்தால் பிரச்சனைகள் தானாக முடியும். வெள்ளை கொடியை உயர்த்துவது போரில் ஓடுவது அல்ல. நான் இனி சண்டை செய்ய மாட்டேன், அமைதியை தேர்வு செய்கிறேன் என்ற அறிவிப்பு. அந்த ஒரு முடிவு வாழ்க்கையை மாற்றும். சிந்தனை அமைதியானால் தீர்வு தானாக வரும். அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும். காத்திருப்பதுதான் சில நேரங்களில் வெற்றியை கொடுக்கும். நம்பிக்கை கைவிடக்கூடாது. இருட்டு அதிகமானால்தான் விடியல் அருகில். உள்ளத்தை கேள், வெளி சத்தம் தவறாக வழி நடத்தும். கடவுளை முழுமையாக நம்பு. நான் இருக்கிறேன் என்ற ஒரு உணர்வு போதும். சண்டையை நிறுத்தும் நாளே வெற்றி தொடங்கும். அமைதியை அணைக்கும் தருணமே வாழ்க்கை மலரும். வெற்றி நிச்சயம்.